கொஸ்டின் நம்பர் 3 பார்க்க போகிறோம். 6x² மைனஸ் 3 மைனஸ் 7x இருக்கு. என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஜீரோஸ் கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் வெரிஃபை த ரிலேஷன்ஸ் பிட்வீன் ஜீரோஸ் அண்ட் கோஎஃபிஷியன்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ முதல்ல அந்த கொஸ்டினை கரெக்டாக ஆர்டர் வைஸாக எழுதிக்கிங்க. ஃபர்ஸ்ட் ஸ்கொயர் இருக்கணும், அதுக்கப்புறம் எக்ஸ் டேர்ம் இருக்கணுமா, ஃபைனலாக தான் கான்ஸ்டன்ட் இருக்கணும். மாற்றி கொடுத்துருக்காங்க, முதல்ல ரீஅரேஞ்ச் பண்ணிக்கலாம். என்ன வரும் சொல்லுங்க? 6x² மைனஸ் 7x மைனஸ் 3 ஈக்குவல் டு 0ன்னு எழுதியாச்சு. ஃபர்ஸ்ட் ஜீரோஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? நம்ம நார்மலாக இந்த ஃபர்ஸ்ட்டையும் லாஸ்ட்டையும் மல்டிப்ளை பண்ணுமா? மல்டிப்ளை பண்ணால் என்ன வரணும் அப்படின்னா -3. அப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், இந்த ஷார்ட், அதாவது நம்ம வந்து ஃபேக்டரைஸ் பண்ண போகிறோம், அதுக்காகத்தான். ஸோ மல்டிப்ளை பண்ணால் இந்த 6 இருக்குல்ல, x² இல்லை, 6 இல்லை அப்படின்னா நமக்கு ப்ராடக்ட் பண்ணால் -3 தான் வரணும். ஸோ இங்கே x² 6 ப்ராடக்ட் ஆகிருக்கிறதுனால இந்த 6ஐயும் -3ஐயும் மல்டிப்ளை பண்ணிட்டு இங்கே எழுதணும், சரிங்களா? ஸோ ப்ராடக்ட் பண்ணால் 6 இன்ட்டு -3 -18 வரும். ஸோ இங்கே நான் -18 எழுதிக்கிட்டேன். சம் பண்ணால் என்ன வரும்னு சொல்லுங்க? சம் பண்ணால் இங்கே என்ன இருக்கு? -7 இருக்கா? ஸோ நான் இங்கே -7 யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ ஏதாவது ப்ராடக்ட் சொல்லுங்க. கரெக்டாக -18 வரணும். மல்டிப்ளை பண்ணால் சம் பண்ணால் -7 அப்படின்னா 9 2s are 18 வருதா? அவ்வளோதான். ஓகே. ஸோ 9ஐயும் 2ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 18 வருது. இது அப்படியே செப்பரேட் பண்ணி பாருங்க, 7 வருமா? அப்போ எங்கே சைன் போடணும் அப்படின்னா மைனஸ் போடணும். அப்படின்னா இங்கே பாருங்க, இங்கே -7 இருக்கிறதுனால இங்கே ஒருவேளை இது சப்ராக்ஷனா அடிஷன் பார்க்கணும். ஆட் பண்ணால் வருதா, சப்ராக்ட் பண்ணால் வருதான்னா சப்ராக்ட் பண்ண தான் வருதுன்றதுனால இது வந்து சப்ராக்ஷன், சரிங்களா? இப்போ சப்ராக்ஷன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா ஏதோ ஒரு இடத்துல ப்ளஸ், ஒரு இடத்துல மைனஸ், டிஃப்ரெண்ட் சைன் தான் இருக்கணும். ஸோ அப்போ கீழே என்ன சைன் இருக்கோ அதை பெரிய நம்பரில் போட்டுருங்க, அவ்வளோதான். ஸோ இங்கே மைனஸ் இருக்கா, அப்போ இங்கே மைனஸ் போடுங்க. ஒருவேளை அங்கே ப்ளஸ்ஸாக இருந்ததுன்னா பெரிய நம்பரில் ப்ளஸ், இதுக்கு பக்கத்தில் இருக்கிறது ஆல்டர்னேட்டிவ் சைன், அவ்வளோதாங்க. அப்போ இங்கே மைனஸ் வரும், இங்கே ப்ளஸ் வரும். இப்போ இந்த ஸ்ப்ளிட் பண்ணி எடுக்குங்க. அப்படியே நம்ம என்ன பண்ணலாம், மிடில் டேர்மை ஸ்ப்ளிட் பண்ணிடுச்சு. 6x² மைனஸ் 7x² என்ன எழுதலாம்? -9x ப்ளஸ் 2x -3 அப்படி இருக்கா? இப்போ இந்த ஃபர்ஸ்ட் 2 டேர்மில் காமனாக என்ன இருக்குது பாருங்க. இதில் காமன் டேர்ம் எழுதணும், இதில் காமன் டேர்மை ஸ்ப்ளிட் பண்ணிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் 2ல் 3 காமனாக இருக்குது, அது இல்லாமல் எக்ஸும் காமனாக இருக்கா? ஸோ பேலன்ஸ் என்ன வரும்? 3x இன்ட்டு 2x ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 6x² வருதா? நெக்ஸ்ட்டு மைனஸ் 9x இருக்குது, ஆனால் இங்கே 3x தான் இருக்குது. இப்போ என்ன வரும்? 3 தானே வரும். இப்போ 3x இன்ட்டு -3 கரெக்டாக வருது பாருங்க, -9x. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 6x² வருது. ஸோ திஸ் 2 மல்டிப்ளை பண்ணால் -9x வருது, அவ்வளோதான். ஃபர்ஸ்ட் டேர்மை ஸ்ப்ளிட் பண்ணி அடிச்சு செகண்ட் டேர்ம் ஸ்ப்ளிட் பண்ணோம்னா இங்கே பாருங்க, இங்கே என்ன இருக்கோ நல்லா பாருங்க, இதில் காமனாக எதுவுமே கிடையாது. ஆனால் ஒரு ரூல்ஸ் என்னன்னா, இங்கே என்ன ப்ராக்கெட்டில் எழுதியிருக்கோமோ அதே தான் இங்கேயும் வரணும். ஃபர்ஸ்ட் நம்ம ப்ராக்கெட்டில் உள்ளது அப்படியே கொஞ்சம் கேப் போட்டு அப்படியே எழுதிக்கிறேன். 2x -3 ஈக்குவல் டு 0 எழுதிக்கலாமா? ஸோ இப்போ பாருங்க, என்ன காமன் எடுக்க முடியுதுன்னு பாருங்க. ஸோ இதுல இருந்து எதுவுமே இல்லை. ஓகே, 2x -3 இங்கே அப்படியே இருக்கா? ஸோ அதனால எதுவுமே இல்லை. அப்போ நான் ப்ளஸ் 1ன்னு மட்டும் எடுத்துக்கிட்டேன் இந்த இடத்துல, சரிங்களா? ஏன்னா ப்ளஸ்ன்னு மட்டும் போடலாம், இல்லை 1ன்னு கூட எழுதிக்கங்க, அவ்வளோதாங்க. இப்போ என்ன இருக்குன்னு பாருங்க. இப்போ இந்த 2 எக்ஸ்பிரஷன் காமனாக என்ன இருக்கு? 2x -3 காமனாக இருக்கா? அந்த 2x -3 நான் இப்போ காமனாக வெளியே எடுத்துடுறேன். பேலன்ஸ் என்ன இருக்கும்? 3x + 1 இருக்குமா? ஈக்குவல் டு 0, அவ்வளோதாங்க. ஸோ இப்போ தனித்தனியாக ஜீரோஸ் கண்டுபிடிங்க. 2x -3 ஈக்குவல் டு 0. ஸோ 2x ஈக்குவல் டு 3ன்னு கிடைக்கும். x ஈக்குவல் டு என்ன கிடைக்குது? 3/2ன்னு வருமா? இதுதான் நமக்கு என்னது? ஆல்ஃபா ஈக்குவல் டு 3/2. நெக்ஸ்ட் பாருங்க, 3x + 1 ஈக்குவல் டு 0ன்னு எழுதி அடிச்சு 3x ஈக்குவல் டு +1 ஆப்போசிட்டில் மூவ் பண்ணால் -1, அடுத்து -1/3. இதுதான் நமக்கு என்னது? பீட்டா. அடுத்தது என்ன கண்டுபிடிக்கணும்? ABC நமக்கு வேணும்ல. ஸோ இதுதான் A, 6 தான் A, -7x இருக்குல்ல, இந்த -7 தான் B, -3 வந்து C. அப்படி எழுதிக்கங்க. A is equal to 6, B is equal to -7, C is equal to -3, அவ்வளோதாங்க. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? சம் ஆஃப் ஜீரோஸ் அண்டு ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸ் பார்க்க போகிறோம். ஸோ சம் ஆஃப் ஜீரோவோட ஃபார்முலா என்ன நமக்கு தெரியும்? சம் ஆஃப் ஜீரோனா என்ன வரும் சொல்லுங்க? ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இஸ் ஈக்குவல் டு -p/aன்னு வருமா? இது அப்படியே அப்ளை பண்ணுங்க. அப்ளை பண்ணால் 2 ஆன்சர் ஈக்குவலாக வரும். ஆல்ஃபாவையும் பீட்டாவையும் ஆட் பண்ணுங்க, சரிங்களா?
ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்மால் கரெக்ஷன்ஸ். இங்கே வந்து ஆல்ஃபா வராது, 2 வரும். இங்கே 3/2 தான் இருக்குது. ஆல்ஃபா பீட்டா ஆட் பண்ண என்ன வரும்? 3/2 மைனஸ் 1/3ன்னு வருதா, விச் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் பியோட வேல்யூ என்ன, -7, ஏவோட வேல்யூ 6ன்னு இருக்கா. ஸோ இதை நீங்கள் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கங்க, அவ்வளோதான். ஓகே, இது ஒரு ஃப்ராக்ஷன் தானே, கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. 3 × 3 9 வருமா. ஸோ 9. நெக்ஸ்ட் 2 × -1 -2/2 3s are 6ன்னு வரும். இங்கே மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ், அப்போ 7/6ன்னு வருமா. இதையும் சப்ராக்ட் பண்ண என்ன வருது, 7/6. இங்கேயும் 7/6. அவ்வளோதாங்க. ரெண்டுமே ஈக்குவலாக வருதுனால LHS ஈக்குவல் டு RHS. ஓகே, நெக்ஸ்ட் ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸ் ஃபைண்ட் பண்ணணும். ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸோட ஃபார்முலா என்ன நமக்கு வரும், ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா ஈக்குவல் டு C/Aன்னு கிடைக்குமா. ஸோ ஆல்ஃபாயும் பீட்டாயும் ப்ராடக்ட் பண்ணுங்க. இங்கே 3/2 இருக்கு, இங்கே -1/3 இருக்கு. சியோட வேல்யூ என்ன, -3, ஏவோட வேல்யூ என்ன, 6. ஓகேங்களா. நெக்ஸ்ட் இதை சிம்பிளை பண்ணால் என்ன வரும், நியூமரேட்டரை கேன்சல் பண்ணுங்க, வேணாம் 3 3யும் கேன்சல் ஆகிடும். பேலன்ஸ் என்ன இருக்குது, இங்கேயும் பாருங்க, இங்கே 1 இருக்குது, இங்கே 2 3s are 6. ஸோ பேலன்ஸ் என்ன வரும், நியூமரேட்டரில் -1 இருக்குது, டினாமினேட்டரில் 2 இருக்குது. இங்கேயும் பாருங்கன்னா -1 இருக்குது, டினாமினேட்டரில் 2. அவ்வளோதான். அப்போ LHS இஸ் ஈக்குவல் டு RHS. ரெண்டுமே ஈக்குவலாக வந்ததுனால, ஸோ இந்த ரெண்டு ஜீரோஸுமே கரெக்டாக ஈக்குவலாக இருக்கிறதுனால ஹென்ஸ் வெரிஃபைட். அவ்வளோதான்.